அன்பர்களே வணக்கம். நமது தமிழ்நாட்டில் அநேக யூடியூப் சேனல்களிலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்களிலும் ஒளிபரப்பி வருகின்ற மாந்திரீக தாந்திரீக பூஜை முறைகள் பற்றியும் அதன் விளம்பரங்களும் மற்றும் பயிற்சி வகுப்புகள் விளம்பரங்களும் அநேக யூடியூப் சேனல்களில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் மரப்பாச்சிங்கிற அந்த மரபொம்மைகளை கருப்பு பெயிண்டு அடித்து மற்றும் மையில் முக்கியம் முழுவதுமாக பூசப்பட்ட அந்த பதுமையை கருங்குட்டி சாத்தான் குட்டிச்சாத்தான் உங்களுக்கு கொடுக்கின்றோம், குட்டிச்சாத்தான் உங்களுக்கு வேலை செய்யும், இதை நீங்கள் வைத்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் அது பக்கபலமாக இருந்து நீங்கள் வேண்டிய காரியங்களை இது செய்து கொடுக்கும் என்று கூறி விற்பனை செய்தும் மற்றும் இலவசமாகவும் கொடுத்து வருகிறார்கள். மற்றும் எச்சேனி குடுவைகள் அப்படி என்று மண் களையத்தில் ஒரு கருப்பு துணியோ சிவப்பு துணியோ மஞ்சள் துணியோ சுற்றி அதில் பஞ்சவர்ண நூலோ மஞ்சள் நூலோ வெள்ளை நூலோ சுற்றி அதில் எச்சேனி வாசம் செய்கின்றால் எச்சேனியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம், இதை வைத்து கொண்டால் செல்வ வளமும் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் என்று விளம்பரப்படுத்தி வருகிறார்கள். பொதுவாக ஒரு தேவதையை நீங்கள் உபாசித்தாலோ அந்த தேவதையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அந்த தேவதையை உபாசிக்கக்கூடிய குருமார்களிடம் இருந்து தேவதையினுடைய எந்திரத்தையும் தேவதையினுடைய தியான மந்திரம், தேவதையினுடைய மூலமந்திரம், தேவதையினுடைய அஸ்திர மந்திரம், தேவதைக்கு உண்டான ஞாச விதிகளும் மற்றும் அதற்கு உண்டான பூஜை பாத்திரங்கள் என்னென்ன, பூஜை உபகரணங்கள் என்னென்ன, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன என்று அறிந்து அந்த குருமாரிடமிருந்து நீங்கள் ஒரு வாசனை கிரமமாக ஒரு தீட்சை கிரமமாக அதை பெற்று அதை பூஜித்து வழிபட்டால் மட்டுமே அது உங்களுக்கு பேசும், அது உங்களுக்கு அது செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொடுக்கும். ஆனால் நாம் கடைவீதிகளில் சென்று ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வந்து இந்த பொம்மையை குழந்தையாக நீங்கள் பாவித்தால் எப்படி அது பைத்தியக்காரத்தனமோ அதுபோன்றுதான் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள். பொதுவாக உங்கள் வயிற்று வலிக்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிட்டு ஆகணும். ஒரு தேவதை உங்களிடம் பேச வேண்டும் என்றால் அந்த தேவதைக்கு உண்டான பூஜை முறைகளை நீங்கள் கற்று நீங்களே அந்த பூஜை முறைகளில் இறங்கி அந்த பூஜையை செய்து அதனுடைய பலாபலனை நீங்கள் பெற்று அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாகி முயற்சிக்க வேண்டும். பொதுவாக ஒரு களையத்தில் ஏதோ விபூதியோ குங்குமத்தையோ மஞ்சள் பொடியோ ஏதோ ஒன்றை போட்டு ஏதோ ஒரு தகடி எழுதி உள்ளே போட்டு அதில் துணியை சுற்றி நூலை சுற்றி நான் 21 நாள் பூஜை பண்ணால் 1 மண்டலம் பூஜை பண்ணால் உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன், இது உங்களுக்கு பேச ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத எதை வச்சு எப்படி நீங்கள் நம்புறீங்க சொல்லுங்கள்? அவங்க என்ன மனோபாவத்தில் அந்த பூஜையை பண்ணி கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்கலையோ, அவங்க என்ன மனோபாவத்தில் இருந்து அதை கொடுக்குறாங்க, அந்த மனோபாவ ரீதியில் அது தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? அவங்க ஒரு சரியான ஒரு மனோநிலையில் இருந்து உங்களை ஏமாற்றக்கூடாது, உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு கல்லைக்குள்ளே கொடுத்தாலும் அது உங்களுக்கு பேசும். ஆனால் இவங்க வியாபார நோக்குடனும் ஒரு ஒரு சில காணொலிகள்லாம் பார்க்குறான். 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் அப்படி என்று கூறிக்கொண்டு
உங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க. இது ஒரு சரியான நிகழ்வு கிடையாது. ஏன்னா யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு பேசலை. நான் கண்ட காணொளிகளில் நான் கண்ட காட்சிகளையும் அதில் விளம்பரப்படுத்தக்கூடிய யுக்தி முறைகளையும் தான் நான் குறிப்பிட்டு நான் கண்டித்து அதை நான் இது பண்ணுறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் போடுறேன். ஏன் இதை விழிப்புணர்வு பதிவாக போடுறோம் அப்படின்னா, ஒரு கடைவீதியில் போய் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொம்மை, ஒரு லப்பர் பொம்மையை வாங்குறாங்க. அதை மையில் போட்டு முக்கி அதை முழுவதும் அது அப்ளை பண்ணி அதை முழுவதும் தடவி ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுதான் கருங்குட்டி சத்தாங்கிறாங்க. கருங்குட்டி சத்தான் கருப்பாக ஒரு மை பூசப்பட்ட ஒரு பொம்மையாக இருந்தால் கருங்குட்டி சத்தான். அதுக்கு பீஜ மந்திரம், அதுக்குண்டான மூலமந்திர விஷயங்களும், அதுக்குண்டான தியான முறைகளும் இருக்குது, அதுக்குண்டான முத்திரைகள் இருக்குது, அதுக்குண்டான ஞாச முறைகள் இருக்குது. அதுக்கு என்ன நெய்வேதிக்கணும். நீங்கள் சாத்வீகமாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை ஈடுபடக்கூடிய நீங்களும் அந்த தேவதையும் சாத்வீக கர்மமாக நியமமாக இருந்து நீங்கள் பண்ணும் போது அதுவும் சாத்வீகமாகவே அந்த செயல்பாட்டை செஞ்சு முடிக்கும். நீங்கள் அதவ வழியில், கெட்ட வழியில், வழிகள் போக்குவரத்து விஷயங்கள், அதவ வழிகளை கொடுத்து அதை நீங்கள் பிரீதிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது வந்து அதனுடைய எதிர்விளைவுகள் பாதிப்பையும் நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். எனவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வகைகளே இது நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டால் உங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாம்பிராணி விற்கிறவங்க செய்யலாம். ஆனால் இந்த மாந்திரிகர்கள், தாந்திரிகர்கள் என்ற பேரில் பொருட்களை விற்கிறாங்க. இந்த பதஞ்சலி யோகா மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமியார் வந்து ஆயுர்வேதிக் விஷயங்களையும் யோகா விஷயங்களையும் கம்பேர் பண்ணி அதுக்கு உண்டான இது அவர் விற்கிறார் ரேட்டு. நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னா தாயத்து, தகடு, விபூதி, மந்திரிக்கப்பட்ட கயிறுகள், இதேமாரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த இது என்ன சொல்கிறது, மூலிகை பொடி, இதை நீங்கள் வந்து சாம்பிராணி சேர்த்து போட்டால் உங்களுக்கு வந்து செய்வன கோளாறு நீங்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை சொன்னேன் ஏற்கனவே. இந்த குடுவை, அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னே தெரியாது. இதெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கி கொண்டு வச்சு இது பண்ணுறாங்க. இவர்களே முதல்ல விழிப்புணர்வாக இருங்க. முறையாக பூஜைகளை கற்று தேர்ந்து தெய்வத்தை வழிபட. அப்படி இல்லையா அவங்களுடைய தெய்வ ரூபங்களுடைய படங்களை வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு கொஞ்சம் ஒரு 2 புஷ்பத்தையோ ஒரு ஜலத்தையோ, பகவத்கீதை சொல்லாம நீ காய்ந்த இலையை எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணாலும் சரி, பூக்களை அர்ப்பணம் பண்ணாலும் சரி, ஜலத்தை நீரை எனக்கு அர்ப்பணம் பண்ணாலும் சரி, அதை நான் மனமாற ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு படமோ இல்லை ஒரு கண்ணாடி பின்ப அது நான் சொல்கிறது ஃப்ரேம் பண்ண படமோ ஏதோ ஒன்று, இல்லை உங்களுக்கு விக்கிரகம் கிடைச்சாலும் சரி, அதை வச்சு அவங்களுடைய தெரிஞ்ச மூலமந்திரம் இல்லைனா அவங்க நாமத்தை அப்படியே பேரையே, இப்போ விஷ்ணுமயனா ஓம் விஷ்ணுமய நம, விஷ்ணுனா ஓம் விஷ்ணுவே நம, ஓம் நாராயண நம, எவ்வளோ தெய்வம்னா அது நாம எனக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்ட்டு அவனை நான் நமஸ்கரிக்கிறேன், அந்த தெய்வத்தை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அது வேண்டாவே போகும். எனவே இது நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறணும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.